நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் கட்சி அறிவிப்பு வந்து இன்று வெளியாகும் சொல்லியிருக்காங்க. மண்டல மாநாடு நடத்துறதுக்கும் விஜய் திட்டமிட்டுறதா தகவல் இருக்குது. ஒருவேளை அவர் 2026 தேர்தலில் போட்டிக்கிட்டா நாம் தமிழர் கூட கூட்டணி வைத்து தேர்தல் சந்திக்கிறது வாய்ப்பு இருக்காங்க. ஆனால் இதுவரைக்கும் இல்லை, அது வந்து இப்போ என்ன கேட்குறீங்க, நான் இந்த தேர்தலில் கூட்டணி இல்லைன்னு சொல்கிறேன். அதான் தம்பி தான் முடிவெடுக்கணும். அவர் என்ன நினைக்கிறாருன்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் வர்றாருங்கிறது முன்னாடியே உங்களுக்கு தெரியும். வரும்போது தம்பி வரும்போது தட்டி தான் கொடுக்கணும், வாங்க அப்படின்னு. ஏன்னா இந்த களத்தில் கூடுதலாக ஒருத்தர் வந்து வேலை செய்யும்போது அது வலிமை தான். இப்போ நான் வந்து தூத்துக்குடியில் போய் 15 நாள் நின்று உதவுனேன். அவரும் வந்து ஒரு நாள் உதவுறாரு. அது ஒரு மற்றவங்களுக்கு முன்மாதிரி. சில நடிகர்கள் வந்து தம்பி உதயநிதிட்ட ஸ்டாலின்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ அவரே வந்து களத்தில் நின்று உதவுறாரு. அதெல்லாம் பிற நடிகர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்குன்னா நல்லது தானே. ஒரு நூலகம் திறக்கிறாரு, படிங்க எல்லாம் புத்தகம் வாங்கிக்கிறாரு. அண்ணன் சொல்கிறத விட புகழ்பெற்ற ஒரு நடிகர் சொல்லும்போது கூடுதலாகவும் போய் சேரும். அதெல்லாம் வரவேற்கத்தக்கது. இந்த தேர்தலுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருந்தாருன்னா நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் வாய்ப்பு அது வரமாட்டேன், வரக்கூடாது. அது பயன் தராது. எப்போவுமே தலையிலாம் நின்று தண்ணி குடித்தாலும் இந்திய நாட்டை நம்மளை ஆள விட மாட்டான். பெருந்தலைவரையே விடலை. கடைசி ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, ஐயா மூப்பனாருக்கு, அதை நம்ம ஆளுகளே விடலை. சரி, இப்படி பாருங்களேன், மன்மோகன் சிங்க்கு என்ன சிதம்பரம் தகுதியில் குறைவானவர், அவரும் பொருளாதார மேதைன்ற, இவரும் பொருளாதார மேதை. இன்னும் அவரை விட தெளிவாகவும் பேசுவார். எங்கள் அவருக்கு பேசவே வராது. 10 ஆண்டுகள் 2 முறை மன்மோகன் சிங்கை வச்சிங்கல்ல, ஒரு சீக்கியரை ஏன் வச்சிங்க? உங்கள் மாமியாரை கொண்டுட்டாங்க, இந்திரா காந்தியும் கொண்டுட்டாங்கன்னு நம்ம குடும்பத்துக்கு இன்னொரு முறை சீக்கியர்களால் லாபத்து வரக்கூடாதுன்னு பயந்துட்டீங்க. ஆனால் எங்களை நீங்கள் கவனத்தில் எடுக்கலையே. சரி, ஒரு 5 ஆண்டு மன்மோகன் சிங் கொடுத்தாச்சு, ஒரு 5 ஆண்டு ஒரு தமிழருக்கு சிதம்பரத்துக்கு கொடுப்போம்னு ஏன் கொடுக்கல? அந்த வாய்ப்பும் இல்லை. அதனால் அது பெருந்தலைவரே சொன்னது தான். எதுக்கு லால் பகதூர் இந்திரா காந்தியை நிறுத்திக்கிட்டு நீங்களே நம்ம சொன்னால் ஓட்டு போடுவான், நின்னா போட மாட்டான் அப்படின்னு. அதில் தான் தமிழ் தேசியம் பிறக்குது. நின்னா போட மாட்டான், சொன்னால் போடுவான். அந்த நிலைமை தான் இருக்குது. அதனால் இப்போ இங்கே வந்து நாங்கள் வந்து இந்திய நாட்டை ஆள விட மாட்டான். அவன் ஹிந்தி தெரிஞ்சவன் தான் இந்தி அவனுக்கு. நான் என்னால் முடிகிறது இந்திய நாட்டின் அரசியலை நான் தீர்மானிக்கணும்னா என் நிலத்திலிருந்து தான் தீர்மானிக்கணும். என் தயவு இல்லாமல் ஆள முடியாதுங்கிற நிலைமை வரும்போது எனக்கு ஒரு குறைந்தபட்ச அழுத்தம் கொடுக்கலாம், ஒரு தேவையை நிறைவேற்றி கொள்ளலாம். அதை விட்டுட்டு இப்போ மோடி பிரதமராவது யார் தடுக்கிறது சொல்லுங்கள்? எல்லோரும் சொல்கிறாங்க பிரதமரை தேர்வு பண்ணிவிட்டு தேர்தல் நடத்துகிறாங்கன்ட்டு. எங்கள் எதிரியே இல்லை, கண்ணு கட்டின வரைக்கும் ஒரு ஆளாக ஓடிட்டு இருக்கா. அப்படி என்னால் என்ன செய்ய முடியும்? ஏன் நிலத்துக்குள்ளே காங்கிரஸ் பிஜேபியை நுழைய விடாமல் அடிக்கலாம். எங்கள் பாட்டனார் சுந்தரலிங்கன் மாதிரி மன்னர் கட்டபொம்மை வெளியேறிட்ட பிறகு என்னை தாண்டி தாண்டா நீ இந்த கோட்டையை தொடணும்னு ஒரே ஆள் 8 நாளாக நின்று சண்டை போட்டிருக்காரு. அவர் பேரங்களாவது நாங்கள் நின்று வாடா வந்து வர்றான்னு நின்று சண்டை போடுவோமே ஒழிய சமரசம் செஞ்சு விட்டு கொடுக்க முடியாது. அவர் மாதிரி கூட்டணி வச்சுக்கிட்டு சாரணை நினைஞ்சிக்கிட்டு என் ஒரு ஓட்டுனாலும் அவருக்கு எதுக்கு கிடைக்கணும்? பிஜேபிக்கு எதுக்கு கிடைக்கணும்? எனக்கு எதுக்கு காங்கிரஸ்? எனக்கு எதுக்கு பிஜேபி? கச்சத்தீவில் ஒரு நிலைப்பாடு என்ன? மீட்பில் காவிரி நதிநீர், முல்லை பெரியாற்று, அணு உலை இருக்கணுமா மூடணுமா? அணுக்கழிவை எங்கே புதைக்கணும்? மீத்தேன் ஏன் எடுக்கலை? காவிரி படுகையில் இருக்குது, கங்கை படுகையில் இருக்குல்ல, ஏன் அங்கே எடுக்கலை இங்கே எடுக்கிற? மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவிலேருந்து ஒரிசா வர போகுதுல்ல, அங்கெல்லாம் நீட்டுன்னு ஆய்வு செய்ய வேண்டியதானே? ஏன் தேனியில் வந்து எடுக்கிற? தேனி மலையை ஏன் கூட ஏன் மேற்கு தொடர்ச்சியை தொடர? இப்போ எதுக்கு நீ எனக்கு என் மொழிக்கு நிற்பியா? எல்லா மத்திய அரசின் திட்டம் போனால் இந்தி சமஸ்கிருதத்திலே வருது, இங்கிலீஷ் கூட வர்றதில்ல பெயர்கள். அப்போ எதுக்கு தான் நீ எனக்கு சொல்லு, எதுக்காக நிற்ப? எனக்கு நிற்பியா? எதுக்கு நிற்ப? அதனால் அது வெட்டி பேச்சது. 10 ஆண்டுகள் மன்மோகன் சிங்கு, 10 ஆண்டுகள் ஐயா மோடி. இந்த நாடு, இதில் தமிழ்நாடு விடுங்க, மொத்தமாக இந்த நாடு ஒரு அரையங்களை வளர்ந்துருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் இந்திய நாட்டின் குடிமகன், நான் குடிமகன், நீங்கள் குடிமகன். உங்களுக்கென்று இந்த நாட்டில் இருக்கிற ஒன்று சொல்லுங்கள். போக்குவரத்து, கல்வி, மருத்துவம், சாலை போடுதல், பராமரித்தல், மின் உற்பத்தி, விநியோகம், இல்லை ஏர்போர்ட்டு, இல்லை துறைமுகம் எதாவது வச்சுருக்கீங்களா? எல்ஐசி இருந்தது, அதிலே 60 விழுக்காடு பங்கு வித்துட்டீங்க. இராணுவமாக இருக்கா தம்பி? இராணுவத்துக்கு சீருடை தைச்சி கொடுக்குறது யார் தம்பி? இராணுவ வீரர்களுக்கு உணவளிக்கிற கேண்டீன் நடத்துகிறவன் யார் தம்பி? யாருன்னு சொல்லுங்கள். துப்பாக்கி ரஷ்யாவில், பீரங்கி இஸ்ரேலில், உலங்கூர்தி ஃப்ரான்ஸில், ரபேல் போர் விமானம் ஃப்ரான்ஸில். இந்த நாடுகள்கிட்டலாம் ஆயுதத்தை வாங்கி எந்த நாட்டில் சண்டை போட்டு நீ காப்பாற்றுவேன்? எதுலேயுமே உனக்குன்னு ஒன்றும் இல்லை, எனக்குன்னு ஒன்றும் இல்லை. அது ஒரே நாடு, ஒரே சட்டம், ஒரே தேர்தல். தம்பி அவர் என்ன தத்துவத்தை எடுத்து வச்சு தம்பி நிற்கிறாருன்னு எப்போவுமே ஒன்று தம்பிக்கும் சேர்த்து சொல்கிறேன், உங்களுக்கும் சொல்கிறேன். தொடங்குதல் எளிது, தொடர்வது ரொம்ப கடினம். அப்போ தொடங்குறது போது இருக்கிற ஆர்வமும் அந்த ஈடுபாடும் கடைசி வரை தொடர்ந்து இருந்ததுன்னா யாரும் வெல்லலாம்.
அதில் தம்பி மட்டும் விதிவிலக்கு இல்லையா? தொடர்ச்சியாக நிற்கணும். இப்போ நான் என்ன நீ தோக்கடி, இதுக்கு மேலே தோக்கடிக்கவே நீ முடியாது, அவ்வளோ தோற்றுருக்கேன் நான். அதனால நான் போட இந்த தேர்தலில் அதுதான் அவர் என்ன கோட்பாடை வைக்கிறாருன்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் பேசணும். தொடங்கும்போது இருக்கிற ஈடுபாடு கடைசி வரை இருக்கணும், தொடரணும். ஏன்னா ஒன்று தான் நான் சொல்ல நினைப்பேன், இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழலில் ஒரு கட்சி ஒரு நடிகருடைய ரசிகர்கள் மட்டும் வாக்கு செலுத்தி வென்று நாட்டை ஆளுவது என்பது சரித்திர புரட்சியாயிரும். அது மக்களின் மனதை விஜய் வெல்வார சொல்கிறீங்க. வெல்லணும்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். மண்ணை ஆளணும்னா முதல்ல மக்களின் மனதை வெல்லணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.